அன்னை தமிழ் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற முறை சுழற்சி அவர்கள் ஒரு கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடலை பாடியிருந்தார். அது ஆலயமணி திரைப்படத்தில் வருகின்ற ஒரு காதல் பாடல். அந்த பாடலை சுழற்சி அவர்கள் எவ்வாறு பாடப்போகிறார் என்று சற்று சிந்தித்தேன். ஆனால் அந்த பாடலை அவர் பாடிய இந்த குரலில் இருந்த மென்மை, அவருடைய முகத்தில் இருந்த அமைதி, கண்களில் இருந்த கனிவு, அந்த காட்சி அமைப்பு எல்லாமே தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் பாடப்பட்ட ஒரு பக்தி பாடல் போல அதை தோற்றுவித்தது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்றால், எத்தனையோ மொழி இலக்கியங்கள் இருந்தாலும் அவற்றின் நடுவே மாணிக்க கல் போல தனித்துவமாக இருப்பது எமது தமிழ் இலக்கியம். கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? எமது கண்கள் உண்மையிலேயே ஒரு கலைக்கூடம். அதனால் தான் வள்ளுவரும் கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே அடுத்ததாக வருகின்றது சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? எமது தமிழ் மொழியிலே எத்தனையோ இனிமையான சொற்கள். அதாவது எமது தமிழ் மொழி சொல் வளம் மிக்க ஒரு மொழி. ஆனால் அவற்றை நாம் தான் சரியாக பயன்படுத்துவதில்லை. தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? இதழ் என்பது எமது உதடுகள். அவை அதன் வழியாக வருகின்றது எமது சொற்கள், வார்த்தைகள். அது பாடலாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம். அதன் வழியாக வருகின்ற வார்த்தைகள் எமது மொழிக்கு இன்னும் மெருகூட்டுகின்றது. உதாரணமாக நாங்கள் இந்த இரண்டுக்கும், கண்கள் சொல்லும் கலைக்கும் இதழ் சிந்தும் சுவைக்கும் உதாரணமாக திருவிளையாடல் திரைப்படத்திலே ஒரு வருகின்ற காட்சியை பார்க்கலாம். அந்த காட்சியிலே சிவபெருமானாக சிவாஜி கணேசன் வந்து நக்கீரருடன் தர்க்கம் செய்கின்ற ஒரு அந்த காட்சி. அதிலே அவருடைய கண்கள் பேசுகின்ற மொழி, அதாவது கோபத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மையும், அவர் பேச்சிலே வருகின்ற அந்த தொனி கோபத்தை வெளிப்படுத்துகின்றது. நக்கீரரை பார்த்து அங்கம் புழுதிப்பட அறிவாளை கையேந்தி என்ற செய்யுளை கூறுகின்ற பொழுது அவருடைய குரலிலே தெரிகின்ற அந்த கோபம் எல்லாமே அந்த, அதாவது கண்கள் சொல்லும் கலைக்கும் இதழ் சிந்தும் சுவைக்கும் உதாரணமாக இருக்கின்றது. அடுத்து வருவது கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லைக்கனி ஆக்குமுந்தன் ஒரு வாசகம். அதாவது திருவாசகம் இறைவனோடு மனிதனை இணைக்கின்ற ஒரு இலக்கிய நூல். அதில் வருகின்ற ஒரு வாசகம் போதும் இறைவன் மனது கல்லாக இருந்தாலும் அதை கனிய பண்ணுவதற்கு என்ற அர்த்தத்திலே கொள்ளலாம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா, மின்னல் இடையல்லவா. இந்த கண் என்று கூறுவது என்னவென்றால், நமது அவை மூதாட்டி முன்பே கூறிப்போயிருக்கிறார், எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். எமது இலக்கியங்களிலே அந்த எண்ணும் எழுத்தும் இணைந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். உதாரணமாக எமது வரைவிலக்கணங்கள், ஒரு குரல் பண்பாக இருந்தால் அதிலே 7 சீர்கள் அல்லது 8 சீர்கள் இருக்க வேண்டும், அல்லது விருத்தம் எண் சீர் விருத்தம், அரசீர் விருத்தம் என்று இருக்க வேண்டும். அதைவிட கடச்சங்க கால நூல்கள் எடுத்துக்கொண்டால் 4 அடியான், 8 தொகை, 10 பாட்டு, 14 கணக்கு, அகநானூறு, புறநானூறு என்று எண்களோடு இணைந்த பல இலக்கியங்களை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே அவையெல்லாம் இந்த இலக்கியங்கள் மூலமாக தமிழின் பெருமை உண்டு என்று கூறிக்கொண்டு இருக்கிறது என்ற வகையிலே நாம் இந்த உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா என்று பார்க்கலாம். இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா. இந்த இடை என்பதை நான் இடைச்சங்க காலத்தை குறிப்பதாக கருதுகிறேன். முதற்சங்க காலம் அகத்தியர் காலம்,
அது ஏறத்தாழ 4000 வருடங்களாக அந்த முதற்சங்க காலம் இருந்ததாகவும் அதன் பின்பு அந்த இலக்கியங்கள் எல்லாம் கடலில் அதாவது சுனாமி போன்ற கடல் கொந்தளிப்புகளால் கடலில் மூழ்கி போய்விட்டதாக கருதப்படுகிறது. அதன் பிறகு வந்தது இடைச்சங்க காலம். அந்த இடைச்சங்க காலத்திலே கூட ஏறத்தாழ 400 வருடங்கள் இருந்ததாக கருதப்படுகிறது. அதுதான் ஒரு குறுகிய காலம். அதிலே 49 புலவர்கள் இருந்ததாகவும் அதிலே எங்களுடைய தொல்காப்பியர் ஒரு சங்ககால தலைவராகவும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதிலேயும் எல்லா நூல்களும் பல அழிந்து விட்டன, கடலிலே மூழ்கி கடல் கொண்டு போய்விட்டது. ஆனால் மின்னல் போல அங்கே ஓரிரு நூல்கள், அதாவது தொல்காப்பியம் போன்ற ஓரிரு நூல்கள் முற்றாக இல்லாவிட்டாலும் கூட அவை மின்னல் போல இன்னும் நமது இலக்கணங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு நூலாக, ஒரு இலக்கியம் படைப்பவர்களுக்கு ஒரு அடிக்கல்லாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் இல்லை என்று அந்த இடைச்சங்க நூல்கள் அழிந்துவிட்டாலும் கூட மின்னல் போல ஓரிரு நூல்கள் இன்னும் மின்னிக்கொண்டிருக்கின்றன என்று கருதலாம். அதன் பிறகு வருகின்ற வரிகளை பார்த்தால் கம்பன் கண்ட சீதையுந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலையுன் செய்யல்லவா என்று கூறுகின்றார். இதை நாங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையிலேயே கம்பன் காலம் கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டு காலம். ஆனால் காளிதாசன் காலம் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு காலம். அப்படி பார்க்கின்ற பொழுது காளிதாசன் சகுந்தலையுன் தாயல்லவா, கம்பனின் சீதையுந்தன் செய்யல்லவா என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் எமது தமிழ் இலக்கியங்கள் வடமொழி இலக்கியங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டவை. எனவே கம்பன் கண்ட சீதை என்று அவர் குறிப்பிடுவது தமிழ் இலக்கியங்களையும், காளிதாசனுடைய சௌந்தர்யம் என்று குறிப்பிடுவது வடமொழி இலக்கியங்களையும் என்று எடுத்துக்கொண்டால் எமது தமிழ் மொழி இலக்கியங்கள் மூத்த இலக்கியங்கள். எனவே அவற்றை கம்பன் கண்ட சீதையுந்தன் தாய், காளிதாசன் சௌந்தர்யம் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கலாம். அடுத்து வருகின்றது அம்பிகாவதி அணைத்த அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீயே கதி. எங்களுக்கு தெரியும் அம்பிகாவதி அமராவதி, அதாவது வாழ்ந்து ஒரு காதல் காவியமாக வாழ்ந்து இறந்து போய்விட்டார்கள். ஆகவே அவருடைய அந்த இறப்புக்கு பின்னும் தமிழ் அதாவது காவியங்களை உருவாக்குவதற்கு நமது தமிழ் பாவலர்களுக்கு ஒரு கதியாக இருக்கின்றது, கை கொடுக்கின்றது என்ற அர்த்தத்திலே அதை நாங்கள் அம்பிகாபதி